அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசியில் சூரியன், புதன், சந்திரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுக்ரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, ருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்வைத்த பின் வைக்க மாட்டீங்க. வரவை போலவே செலவுகள் இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் இருக்கும். திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபார தொடர்பான செலவுகள் உங்களுக்கு கூடலாம். அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கி விடுவீங்க. மேலிடம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. நிம்மதி ஏற்படக்கூடியதாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் வாகனத்தை ஓட்டும்போது நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டுகளில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழ் உண்டாகும். கௌரவம் பட்டங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷம் குறைவில்லாது இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தம்பதிகளுக்கிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். பெரியோர்களுடைய ஆசையினால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் பெறுவீங்க. சிலருக்கு எப்பொழுதுமே எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு மனக்கவலை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. ஒரு சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் போன்றவை ஏற்படலாம். அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினார். பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு இருக்கும். சம்பாதிக்கும் திறன் மேம்படலாம். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு வியாபாரம் ஏற்படலாம். வியாபார தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்பான அலைச்சல் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான ஒரு போக்கு காணப்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீண் செலவுகள் குறையும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பான ஒரு பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த வாரம் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்தி தருவதாக இருக்குது. வீட்டில் திருமண வைபவங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படலாம். நல்ல உயர்ந்த மனிதர்கள், பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும். அரசு பதவியில் உள்ளவர்களின் தயவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத நிலை ஏற்படலாம்.
தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். அரசு வகையில் கட்ட வேண்டிய பாக்கிகளை நீங்கள் கட்டி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடியதாகவும் புது தெம்பு உற்சாகம் கூடக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். புத்தி தெளிவு ஏற்படும். இதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வாகன வசதிகள் மேம்படலாம். அந்தஸ்து உயரும். சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படலாம். உடன்பிறப்புகளுடன் இருந்த நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். சிலருக்கு அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குது. இணக்கமான போக்கு காணப்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனை குறித்து மனக்கவலைகள் உண்டாகலாம். உங்களுக்கு வீண் செலவுகள் குறையக்கூடியதாகவும் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்திற்குமே நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில்துறை வியாபாரம் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதாயம் பெறுவாங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவில் வேளாண் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் புதிய கட்டுமான திட்டங்களை நீங்கள் தொடங்குவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாடங்களை வழக்கத்தை விட கூடுதல் கவனத்துடன் செலுத்த வேண்டும். மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலைவலி உடல் அசதி ஏற்படும். மருத்துவத்தால் குணமாகக்கூடியதாகவும் இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு பூஜை அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி வழங்குவதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. பொதுவாக உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியவராக இருக்கார். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதால் சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு பண விரயம் ஏற்படலாம். உங்களுடைய வார்த்தைகளை குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. வீண் வன்புகள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். வேலையிடத்தில் அவ்வளவு உற்சாகம் இருக்காது. உங்களுடைய எதிரியாக விரோதியாக மிகப்பெரிய சுறுசுறுப்பாக இயங்குவாங்க. உங்களால் இருக்க முடியாது. புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது. சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நண்பர்களிடத்தில் விரோதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனக்கவலைகள் அதிகரித்து உடல் சோர்வுகள் உண்டாகலாம். ராகு 3ஆம் இடத்துல இருக்கார். பணம் கையில் தங்காது. புது மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். கேது 9ஆவது இடத்துல இருப்பதால் குடும்பத்துடன் ஆலய தரிசனத்தை நீங்கள் செய்வீங்க. எதிர்காலத்திற்காக உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகளின் உதவியால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.